ரவீந்திரன் துரைசாமி பொதுவாக இப்போ நம்ம அமித்ஷா அவர்களை மையமாக வைத்து தமிழ்நாட்டுக்கு என்ன வியூகத்தோட இருக்கிறாங்க, பாஜகவோட வியூகம் என்ன அப்படின்னு பேசுவதன் இன்னொரு நுணுக்கமான பார்வைன்றது தேர்தல் பொறுப்பாளர்கள். இப்போ மற்ற அதர் ஸ்டேட், இப்போ கேரளா, பாண்டிச்சேரி, அசாம் இதெல்லாம் விட்டுட்டு கூடுதல் முக்கியத்துவத்தை தமிழ்நாட்டுக்கு கொடுத்துருக்குறாங்களா? ஒன்று. வைஜெயந்த் பாண்டா ஏன் அந்த செலக்ஷன், என்ன நினைக்கிறாங்க, எப்படி புரிஞ்சுக்கிறது இதெல்லாம்? சாமிநாதன் பேசின தகவல்கள் எல்லாம் சரி, ஆனால் அந்த ஸ்டேட்டுகளெல்லாம் 2014 மோடி பிரதமர்னி வெற்றி பெற்ற மாநிலங்கள், குறிப்பிடத்தக்க ஆல்டர்னேட்டிவ் ஃபோர்ஸா 2வது இடம் வந்த மாநிலங்கள். இங்க பாஜக 2014 கூட பொன் ராதாகிருஷ்ணன் 2 MBA வெற்றி பெற்று கொடுத்தாரு, ஒரு 5.5% வாக்கையும் பெற்று கொடுத்தாரு. அது ஒரு பாஜக வரலாற்றில் பொன்னார் பண்ணது ஒரு சாதனை தான். இங்க ஜெயலலிதா அம்மையார் மறைவுக்கு பிறகு இந்துத்துவா அப்படியே கபலீகரம் பண்ணுன்னு சொன்னாங்கன்னா அந்த அசாமுக்கும் டெல்லிக்கும் உள்ள பாஜகவுக்கும் பாண்டா அங்க வரக்கூடிய பாஜகவுக்குள்ள வித்தியாசத்தை தான் நான் சொல்றேன். கிட்டத்தட்ட அது சோலைவனம், பாலைவனத்துக்கு அங்க இடத்துக்கு தமிழிசை மேல உள்ள பொறாமையிலையும் காழ்ப்புணர்ச்சியிலையும் அந்த கட்சியை நோட்டாக்களை கொண்டு போய் இந்துத்துவாவை காலி பண்ணி தமிழ் தேசியத்தை எமர்ஜ் பண்ண விட்ட பெருமையே பாஜகவை சேர்ந்த இல கணேசன் சி, H ராஜாஜி, பொன்னார்ஜி, மானதிஜி, எல்லா ஜிகளும் தான் காரணம். ஆர்கேனர்ல என்ன ஆச்சு அந்த கட்சின்னு தெரியும். அதே மாதிரி மக்களவை தேர்தலில் ஒரு 5 இடங்களை மட்டுமே பாஜக வாங்கி இங்க தென்சென்னையில் கூட நிற்க முடியாம மாநில தலைவர் வந்து தூத்துக்குடியில் போய் நின்று மோசமான ஒரு தோல்வியை, ஜாதியை பற்றி எல்லாம் பேசி மோசமான ஒரு தோல்வியை தழுவினதை தான் நம்ம பார்த்தோம். இதை தாண்டி சட்டமன்றம்னா 20 சீட்டு தான். அது கலைஞர் காலத்திலே இல கணேசன்ஜி வந்து 4 MLA ஜெயித்தது எவ்வளவு காலத்துக்கு முன்னாடி. நீங்க களத்தின் தன்மையை பத்தி சொல்றீங்க. இப்ப இல்ல, நான் எதுக்கு இதை நான் விவரிக்கிறேன்னா, ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல அனுப்புனதே அண்ணாமலை தனி கட்சி தொடங்கிடக்கூடாது. இந்த கட்சிக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுத்தது அண்ணாமலை தான். ரெட்டை இலக்கத்துல தாமரை கூப்பிட்டு சொல்லிடலாமே தனி கட்சி அதெல்லாம் சொன்னா ஒரு பொறுப்பாளர்களை போட்டு அது வைஜெயந்த் பாண்டாவை அனுப்புறதா? இது வந்து நீங்க எடப்பாடிக்கு 20% அண்ணாமலையை மாத்திருக்கீங்க. அண்ணாமலைக்கு 11.4% துச்சமா மதிச்சு அண்ணாமலையை தூக்கி போட்டுட்டீங்க. இப்போ அண்ணாமலை என்ன வர்றாருன்னா, நான் எடுத்த ஓட்டு நீங்க 4%க்கும் 3%க்கும் சீட்டு வாங்கிட்டு போவீங்க, அவரு அதுக்கு குறைவா இருந்தாதான் ஸ்டாலின் எதுக்க முடியும், அதை எதுக்க முடியும்னு ஏதாவது சொல்லுவார், விளக்கம் சொல்லுவார். அது ஏமாளியா போறதுக்கு நிக்கிறீங்களா? நான் அதுக்கு விட மாட்டேன்னு பிஎம்ஓட்ட ரிப்போர்ட் கொடுத்துட்டார். முதல்ல 2 ரெட்டை இலைக்கு ஒரு தாமரை வேணும்னு அவருக்கு கிளைம். அதுல அண்ணன் கூட மாறுபட்ட கருத்து சொல்லுவாங்க, அண்ணனுக்கு உரிமை. அவர் அந்த இதுல வந்து அவரு எதிர்பார்ப்பு நான் எடுத்த ஓட்டுக்கு எனக்கு சீட்டு வேணும், இல்லைன்னா நான் கோஆபரேட் பண்ண மாட்டேங்கிற லெவலுக்கு அவரு போயிட்டு இருக்கிறாரு. இப்போ மோடி பிரதமராகி 11 வருஷத்துல இவங்க பிரமோத் மகாஜனும் இவர் வாஜ்பாயும் சேர்ந்து கல்யாண் சிங் மேல உள்ள பொறாமையில யூபியை காலி பண்ணாங்க. பிரமோத் மகாஜன் தான் காலி பண்ணது, 3வது போனது. அதை திரும்ப அமித்ஷா எடுத்து நம்பர் 1 கொண்டு வந்திருக்காரு. மோடிக்கு ரெப்ரசன்டேட்டிவ் அமித்ஷாவின் சாதனை. அதே மாதிரி எதியூரப்பாவை அத்வானியும் ஆனந்தகுமாரும் காலி பண்ணி கர்நாடகாவில் தேவகவுடாவுக்கு கீழே போயிட்டாங்க, 3வது போனாங்க. மீண்டும் மோடி எதியூரப்பாவை சேர்த்து ஒரு சாதனை படைச்சிருக்காரு. மோடிக்கு 11 வருஷ காலத்தில் ஒரு எதியூரப்பாவோ, ஒரு கல்யாண் சிங்கோ, ஒரு சங்கர் சிங் வகேலாவோ, ஒரு மதன்லால் குரானாவோ, ஒரு உமா பாரதியோ கட்சியை ரிவோல்ட் பண்ணிட்டு இன்னொரு கட்சியை தொடங்கல, இது பண்ணல. அப்கோர்ஸ் ஜெய்ச பாண்டியனுக்கு மேல உள்ள இதுல இவர் யஷ்வந்த் சிங்கா கட்சியை விட்டு போனார், அவ்வளவுதான். மற்றபடி பெருசா ஒண்ணும் இல்ல. அப்ப அண்ணாமலை இது ஒண்ணு இது பண்ணிட்டார்னா, இன்னைக்கு தமிழிசை அம்மையார் 2019 எடுத்த ஓட்டு அம்மையார குறை சொல்லல, 3.7 மக்களவையில ஒரு சீட்டும் ஜெயிக்கல. அதே மக்களவையில அண்ணாமலை எடுத்தது 11.4. எனக்கு ஒரு விளக்கம் கொடுங்க. இப்ப அண்ணாமலை அவர்கள் தனி கட்சி தொடங்கிட கூடாதுன்றதுக்காக இவங்களை ஏன் நியமிக்கணும்? அதுல என்ன கணக்கு இருக்கு? பாண்டா போன்றவங்க அவங்க ஒரு பிரஸ் பேரன், இந்த ட்ரபிள் ஷூட்டர் ஐயா மூப்பனார் மாதிரி 5 இடம் எம்பியா இருந்தவர், பெரிய லாபி கொண்டவர், ஒரு மிகப்பெரிய செல்வந்தரும் கூட. அவர் இந்த மாதிரிப்பட்ட இதுல எக்ஸ்பர்ட் ஆன ஒரு நபர். அவர் அண்ணாமலையை வந்து அப்பீஸ் பண்ணி வெளியே போக விடாம பாக்குற வேலையை அவர் செய்யணும். அமித்ஷாவே செஞ்சிடலாமே, ஒரு போன் கால் போட்டு வாங்க டெல்லிக்கு வாங்கன்னு கூப்பிட்டு பண்ணிருக்க முடியுமே, அது நடக்கல. அண்ணாமலை தான் தமிழக பாஜகங்கிற எண்ண ஓட்டத்தில் இருக்கிறார். அவர் வந்து மோடியை தவிர மற்றவங்களுக்கு பைண்ட் ஆவாராங்கிறது என்ன பொறுத்தவரை கேள்விக்குறியா தான் இருக்கு. ஏன்னா தலைவர் ரஜினிங்கிற வார்த்தை அவர் சொல்லியிருக்க கூடாது. குரு ரஜினிங்கிற வார்த்தை தப்பு இல்லை, தலைவர் ரஜினிங்கிற வார்த்தை அவரோட எண்ண ஓட்டமும். ரஜினியை பார்த்துட்டு வந்து தலைவர் ரஜினி அந்த வார்த்தை சொல்லியிருக்க கூடாது. அவர் எப்போதும் மோடியை தானே சொல்லுவார். அதுதான் நமக்கு அது கொஞ்சம் உறுத்தலா தான் அந்த வார்த்தை இருக்குது. அதையும் தாண்டி அவர் தனி கட்சி ஆரம்பிக்க போறீங்களான்னு கேட்கும் போது ஆரம்பிக்கும் போது சொல்றாங்கிறாரு. அப்ப இவர் கட்சி ஆரம்பிச்சாருன்னா
அது வாஜ்பாய் அத்வானிக்கு இல்லாத லீடர்ஷிப் மோடிக்கு இருக்குங்கிற இதுக்கு ஒரு இழுக்கு வரும். இப்போ வைஜெயந்த் மோடியே அதுல இவரை ஸ்டாப் பண்ணுங்கிறதுல தெளிவா இருப்பார். இப்ப நீங்க சொல்ற இடம்ன்றது இப்ப அண்ணாமலை அவர்களை சமாளிக்கணும். அதுல இது மாதிரி இவருக்கு பாண்டாவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் கூட இப்ப பாண்டாட்ட என்ன சொல்லுவாரு அண்ணாமலை, நான் வாங்கி கொடுத்தேன்ல என்டிஏல 24ல அந்த அளவுக்கு சீட்டு கேளுங்க அப்படின்னு சொல்லுவாரு. அது நடக்குமா? அதுலதான் நிப்பாரு. அத எப்படி சமாளிக்க? அமித்ஷாவுமே அந்த இடத்துல அமைதியா தானே இருக்காங்க. அதுதான் இப்ப அந்த கட்சிக்குள்ள கூட்டணி உடஞ்சிடக்கூடாதுன்னு தான் நயனார போட்டது. கூட்டணிக்காக தான் நயனார போட்டது. 2 தடவை கூட்டணி உடஞ்சதுமே 2% மேல உங்களுக்கு சீட்டு தர முடியாது, 5% அண்ணாமலை கேட்டுதான் நகர்ப்புற உள்ளாட்சியில உடஞ்சது. அவர் சேலத்துக்கு கிளம்பி போயிட்டாரு எடப்பாடி பழனிசாமி. வெரி டஃப் சாதாரண ஆள் இல்ல. இப்ப நீங்க சொல்வது வைஜெயந்த் பாண்டாவுக்கு இருக்கிற முதல் வேலையே அண்ணாமலையை சமாளிக்கிறது தான். இப்ப மக்களவை தேர்தலில் அவர் 6க்கு மேல வரமாட்டார், இவர் 12 கிலோ போக மாட்டார், உடஞ்சது. இப்ப தலைவரா இவர் இல்ல. இவர் தலைவரா வர்றதுக்கு முன்னாடியே அவர் என்டிஏ சிஎம் கேண்டிடேட்டா சீமானை கொண்டு வரதுக்கான முயற்சிகளை அண்ணாமலை எடுத்தார். அதனால சீமான் ரெட்டமலை சீனிவாசன் பிறந்த நாள்ல சொல்றது மாதிரி இதை தெரிஞ்சுக்கிட்டு தான் இவர் எடப்பாடி பழனிசாமி மக்களவையில் நின்னா 15 சீட்டு வந்திருக்கும். இப்ப 2வது இடத்தை உறுதி பண்ணதுக்கு தான் சட்டமன்றத்தில் பெரிய வெயிட் இல்லாத பாஜக கூட கூட்டணிக்கு வந்திருக்கிறார். கூட்டணிக்கு வந்தாச்சு. அப்ப அவர்கிட்ட ஏமாந்துட கூடாது, அத சொல்லுவாரு, பாண்டாட்ட சொல்லுவாருன்றீங்க. அதுதான் அண்ணாமலை பிஎம்ஓட்டே கொடுத்துட்டாரு. இன்னொரு இடம்ன்றது இப்ப பிஎம்ஓட்டே அதை கொடுத்துட்டாரு அண்ணாமலை. இப்ப இவரை எப்படி ஹேண்டில் பண்ணுவாருன்றது இன்னொன்னு. இப்ப அதிமுக ஒருங்கிணைப்பு சார்ந்தெல்லாம் வைஜெயந்த் பாண்டா ஏதாவது அது எடப்பாடி டேக்கன் ஃபார் கிராண்டட் நான் நினைக்கல. அவர் ரஃப் அண்ட் டஃப் இப்போ இவரு அந்த அவரோட ரைட் ஹேண்ட் மாநாட்டு பேசுறாரு ஒருத்தர், இந்த இவர் விழுப்புரத்தில் சிவி சண்முகம், அவர் கூட அந்த இதுக்கெல்லாம் நீங்க யாருன்னு கேட்கிறாரு. எல்லாருமே அதை ஏத்துக்க மாட்டாங்க. அதுக்குள்ள பாஜக உள்ள புகுந்து பஞ்சாயத்து பண்ண முடியும் நான் நினைக்கல. ஓகே, இது இதுல இது அண்ணாமலை வெளியேறிட்டாருன்னா உள்ளதும் போச்சுடா கதை தான். அதுதான் மெயின். அண்ணாமலை வெளியேறிட்டுனா மோடிக்கு செம்மாந்த புகழுக்கும் ஒரு இழுக்காயிடும். எல்லாருமே சொன்னது டிசம்பருக்கு அப்புறம் பீகார் எலெக்ஷன்லாம் முடிஞ்ச பிறகு அமித்ஷா நேரடியாகவே தமிழ்நாட்டுக்கு வருவாருன்னு. அதற்கு முன்பாகவே இவங்களை நியமிக்கிறாங்கன்னா அதுக்குள்ள எதுவும் நடந்துடக்கூடாதுன்றதுதானா? அது ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் வரணும். என்ன பொறுத்தவரை அந்த பிரேக்கிங் பாயிண்ட் ஷீட் ஷேரிங் தான். நான் பார்த்தேன் 2க்கு 1 ஒரு 60 சீட்டு வர பாஜக கேட்கறாங்கன்னா தமிழ்நாட்டில் எல்லாருமே தலை சுத்திரும். பட் அண்ணாமலை அப்படிதான் ரிப்போர்ட்டை கொடுத்திருக்காரு.